உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா மக்களுமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அர்ச்சனா எம்பி விடுதலையாகப்பட்டுட்டாரா அல்லது அவர் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டார் என்ற தகவலை தான் இந்த காணொலியில் கொண்டு வந்திருக்கோம். இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கள். அது எனக்கு மேலும் ஊக்குவிப்பாக இருக்கும். நான் அனைத்து தகவலையும் உங்களுக்கு உடனுக்குடன் தர தயாராக இருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முதல், அதாவது 25ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பெரிய விழாவில் இருக்கிற தன்னுடைய காணி என்று சொல்லப்படுற ஒரு காணிக்கு அர்ச்சனா எம்பி சென்றிருந்தவர். சென்றிருந்த அடிப்படையில் அங்கே 2 பெண்களோடு ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். 2 நாட்களாக சிறையில் இருந்தவர். அதாவது 25ஆம் தேதி அவர் இந்த பிரச்சனை ஏற்படுத்தப்படுது. 27ஆம் தேதி அந்த 2 பேரில் ஒரு பெண்ணால் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறார். 2 நாள் விளக்கமுறையில் வச்சு இன்றைக்கு அது பிணையில் வீடு செல்றதுக்காக இப்போ நீதிமன்றம் அதிரடி உத்தரவை வழங்கியிருக்குது. உங்களுக்கு தெரியும், 25ஆம் தேதி தன்னுடைய காணி பிணக்கில் 2 பேரோட அவர் சண்டையிடுறார். அந்த சண்டையில் தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை கொண்டு ஒரு பொது மகன், அதாவது பொதுமகனை அதை அச்சுறுத்துகிற வகையில் அந்த துப்பாக்கிகளை காட்டி சினிமா பாணியில் அவர் செயற்பட்ட விதங்களை பார்த்துருப்போம். அந்த பெண்ணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் அவரை கல்வீசி தாக்குதல் நடத்துகிற செயற்பாட்டையும் பார்த்துருப்போம். 2 தரப்புலையுமே பிள்ளை இருக்குது. உண்மைக்குமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சிறப்புரிமைகள் இருக்குது. அந்த சிறப்புரிமைகளை அவரும் வடிவாக பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பொது வழியில் அதுவும் ஒரு பெண்ணுக்கு துவக்க எடுத்து காட்டி விரட்டியது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்பி மக்களுக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை தூக்குறது ஒரு மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணும் அவருடைய காணிக்கு, அதாவது நீதிமன்றத்தால் அந்த காணியை துப்புரவு செய்ய சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார் என்று அவர் அதில் சொல்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் அந்த காணிக்குள்ளே வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துல அந்த பெண் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி என்று இல்லாமல் அவரை புண்படுத்துகிற சொல்களால் பேசுகிறார். அப்போ கிட்டத்தட்ட 2 பக்கமுமே பிழை இருக்குது. 2 பக்கமும் நியாயம் இருக்குதுன்றது வேறு, 2 பக்கமும் பிழை இருக்குன்றது வேறு. ஸோ இதுதான் நாங்கள் நடந்திருக்குது. இந்த அடிப்படையில் அர்ச்சனா எம்பியால் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அந்த பெண் சிறையில் அடைக்கப்பட்டால், அவள் அடைக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய தரப்பு வக்கீலால் இவருக்கு 1 வயதில் பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை. இவர் அந்த தாய் இல்லாமல் அந்த பிள்ளை கஷ்டப்படும்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் அந்த பிள்ளையை தாயோடு இருக்கிறதுக்கு அதாவது சிறையில் தாயோடு இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது உண்மைக்குமே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணூடாக அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அர்ச்சனா எம்பியால் துப்பாக்கி காட்டப்பட்டு மிரட்டப்பட்ட ஒரு ஆளால் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அவருக்கு, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதி அர்ச்சனா எம்பி காவல்துறையால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்கப்பட்டது. அதாவது வாக்குமூலம் தாங்கன்னு சொல்லி அவர் அழைக்கப்பட்டிருந்தவர். வாக்குமூலம் அவர் வழங்கி முடியவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்காக வழங்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் அங்கேயே வச்சு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்தது. அதுக்கு பிறகு 27ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் 29ஆம் தேதி வரைக்கும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். அவருக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் நடைபெற்றது. ஸோ நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தில் அழைச்சி பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய பக்க நியாயங்கள் எல்லாமே பேசி கலந்தாலோசிக்கப்பட்டதில் அந்த அடிப்படையில் நீதிபதி அவருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். நீங்கள் பிணையில் வெளியே செல்லலாம், ஆனால் அடுத்தடுத்த வழக்குகளுக்கு வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிணையில் செல்லலாம்னு சொல்லி அவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு அந்த இதை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அர்ச்சனா எம்பி தற்பொழுது வெளியே வந்துட்டார். இவருக்கு எதிராக வழக்கு பெருசாக்கப்பட வேண்டுமோ அல்லது உண்மையிலேயே அவர் குற்றமளித்தாரோ தெரியலை. இவர் சாதுவாக பாதிக்கப்பட்டார், அதாவது அர்ச்சனா எம்பியால் தான் அடிக்கப்பட்டு தனக்கு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒருத்தர் வைத்தியசாலையில் போய் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவர் வைத்தியசாலையில் மருத்துவ இதுகள் பெற்றுக்கொண்டு வரதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆண் இளைஞர் ஒரு ஆள் மேலதிகமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அவர் வெளியே வார அர்ச்சனா எம்பி. ஆனால் யாழ்ப்பாண இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அர்ச்சனா எம்பிக்கு எதிராக ஒரு குற்ற இதொன்று வழங்கப்பட்டிருக்கு. அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அர்ச்சனா எம்பி இப்படி செஞ்சிட்டார், எங்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட லைசன்ஸ் துப்பாக்கியை பயமுறுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ மனித உரிமை ஆணைக்குழுவாலயம் நீங்கள் அவருக்கு எதிராக தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. மேலதிகமாக இப்போ மக்களுடைய கருத்தெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அர்ச்சனா எம்பியினுடைய துப்பாக்கி பறிக்கப்பட வேண்டும். இப்போ பலதரப்பட்ட மக்கள் சமூக வலைதளங்களில் கதைக்கிற ஒரு விஷயம், அர்ச்சனா எம்பிக்கு துவக்க கொடுக்கக்கூடாது, இந்த துப்பாக்கி மூலமாக வேண்டுமென்னா பாருங்கள் ஏதாவது ஒரு உயிர்கிட்டலில் போகும், அதை எப்படியாவது பறித்து
ஒரு உயிரை காப்பாற்றுங்க. இப்படியானவர்களுக்கு துவக்கு வழங்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் சிலருடைய கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அர்ஜுனா எம்பிக்கு வந்து கதைக்க பேச தெரியாது, சமூக வலைதளங்களில் எப்படி பேசுகிறேன்னு தெரியாது, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு தன்னை விட மூத்தவரை வந்து இல்லை அரசியல் ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அவர் ஒரு வைத்தியர், மூத்தவர்களை வந்து எப்படி மதிக்கணும் என்ற விஷயம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய சுய முடிவெடுக்க நபரோன்று கூட தெரியலை. என்ன சொன்னால் அவர் எப்போ என்ன செயற்பாட்டை செய்வார்னு தெரியாது. கிட்டத்தட்ட வந்து நான் சொல்லல, சில மக்களால் சொல்லப்பட்டது அவர் புத்திவீனம் குறைந்தவர் என்று அவர் மீது ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இன்னொரு தரப்பு மக்களை வந்து அவன்தான் உண்மைக்குமே நல்லது செய்கிறான் மக்களுக்கு, இவர் தான் எல்லா பிரச்சனையிலும் வெளியே கொண்டு வரார் சொல்லி அவருக்கு ஆதரவான குரல்களும் பல இருக்கிறத வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி 2 பிரச்சனைகளாக போய்கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கிளிநொச்சி பக்கங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அர்ஜுனா எம்பிக்கு எதிரான குரல்கள் இப்போ வெளுத்து வரதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொன்னால் கிட்டடியில் அவர் விட்ட ஒரு அறிக்கையோ ஒரு கதை உண்டு சோசியல் மீடியாவோடாக. அதாவது கிளிநொச்சியில் இருக்கிறவங்க தண்ணி தர மாட்டாங்க, இவங்கெல்லாம் முட்டாள்கள், இவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து விடுறோம் என்று சொல்லி விமர்சனம் வந்திருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கிட்டத்தில் ஒரு மருத்துவ பீட மாணவன் ஒருத்தன் இலங்கை ரீதியில் வந்து முதல்நிலை பெற்றதுக்கு நாங்கள் வந்து அதை வச்சு அர்ஜுனா எம்பி அவர்களை வந்து கல்வி ஊத்துற செயற்பாடுகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி கலவையான விமர்சனங்களை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து செயற்பட்டு கொள்வார். சமூக வலைதளங்களிலும் தற்பொழுது தமிழக அரசியல் தொடர்பாக விஜய் பற்றி ஆதரவான கருத்துக்களை சொன்னதால் வந்து ஏராளமான இலங்கையில் இருக்கிற விஜய் ரசிகர்களை வந்து அவர் தன்வசம் இப்போ இழுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அரசியல் நகர்வுகளை வந்து வடிவாக செய்து கொள்வார் இந்த அர்ஜுனா எம்பி. சில இடங்களில் தன்னுடைய சில விஷயங்களால் வந்து மக்களுடைய எதிர்ப்புகளையும் வந்து சம்பாதிச்சு கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ மக்கள் எல்லோரும் வந்து இவருடைய ஆயுதம் பறிக்கப்பட வேண்டும், இவருடைய துப்பாக்கி பறிக்கப்பட வேண்டும்னு சொல்லி குரல்கள் எழுப்பப்பட்டது. அப்போ அவர் சிறையில் அடைக்கப்படும் போது வந்து அவருடைய துப்பாக்கி வந்து போலீஸால் வந்து பறிக்கப்பட்டிருக்குது. பறிக்கப்பட்டு அதாவது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு, நிரந்தரமாக பறிக்கப்படையில். ஒருத்தரை வந்து நாங்கள் சிறையில் வந்து அடைக்கப்படைக்க வந்து அவருடைய இருக்கிற தொலைபேசி, அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாமே வந்து காவல்துறை கைப்பற்றி அதை வச்சுட்டு அவர் சிறையை விட்டு வெளியே வரையாக அதை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த கைத்துப்பாக்கியை வந்து அவரிடமிருந்து பெற்று வச்சிருந்ததாக சொல்லப்படுது. இப்பொழுது அவருக்கு அந்த துவக்கு வழங்கப்பட்டிருந்ததாக மீண்டும், இல்லாட்டிக்கு துவக்கு தொடர்பாக வழக்கு பதிக்கப்பட்டிருக்கு. உண்மையான வழக்கு வந்து அவர் அந்த துவக்கை எடுத்து வெரிட்டி இருக்கிறார். ஸோ அந்த வெரிட்ட துவக்கு தான் அதில் மெயின் காரணமாக இருக்கிறதால வந்து எப்படியும் அதை கோர்ட்ஸ் வந்து இந்த துவக்கை இப்போதைக்கு வழங்கியிருக்காது. அதுக்காக நிரந்தரமாக வழங்காத நிலையில் ஒருவேளை இந்த துவக்குத்தான் மூல பொருளாக இருந்ததுன்னு சொன்னால் வழங்கியிருக்க வாய்ப்பில்லை. அது என்ன தகவல் வழங்கப்பட்டதா மீண்டும் அல்லது வழங்கப்படவே இல்லையான்றது வந்து எங்களுக்கு இன்னும் அந்த தகவல் கிடைக்கப்படலை. இதான் சொன்னாங்களே. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சினா என்னென்னு சொன்னால் அர்ஜுனா எம்பி தற்பொழுது விளக்கமறியலிருந்து அவருக்கு வந்து உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு விளக்கமறியல் காலம் இல்லாமல் பண்ணப்பட்டு அவர் பிணையில் வெளியே செல்லலாம் அப்படின்னு சொல்லி மேலதிகமாக தொடர்ச்சியாக என்ன தகவல் கிடைச்சாலும் உடனுக்குடன் தரதுக்கு தயாராக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இணைஞ்சு விடுங்க.